வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தி நினைவு நாளான இன்று நாடு அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறது. இன்றைய தினம் தியாகிகள் தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதையொட்டி மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தியது. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இருந்து பக்தர்கள் ஊர் திரும்ப ஏதுவாக ரயில்வே துறை நேற்று இரவு முழுவதும் 364 ரயில்களை இயக்கியது. வாகன நெரிசல் அதிகமுள்ள புதுச்சேரி போன்ற இடங்களில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மிக அவசியம் என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 77ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று நாடு அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறது. இன்றைய தினம் தியாகிகள் தினமாகவும் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. புதுடெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி சமாதியில் இன்று காலை அனைத்து சமய பிரார்த்தனை நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோர் காந்தி சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு மனோகர் லால் கட்டார், முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் முப்படை தலைவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இதையொட்டி மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெய்ராம் ரமேஷ், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு சுதீப் பந்தோபாத்யாய், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற அலுவல்கள் சுமூகமான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதில் மத்திய அரசு இக்கூட்டத்தின் போது அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை நாடியது. கூட்டத்திற்கு பின்னர் திரு கிரண் ரிஜிஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாளை பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்க நாளில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரு அவைகளின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்ற இருப்பதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவரின் உரையை தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும், வரும் சனிக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கலாகும் என்றும் அவர் கூறினார். நேற்று மௌனி அமாவாசை தினத்தையொட்டி மகா கும்பமேளாவிற்கு வந்திருந்த பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் அவரவர் ஊர் திரும்ப ஏதுவாக ரயில்வே துறை இரவு முழுவதும் தொடர்ச்சியான முறையில் 364 ரயில்களை இயக்கியதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இப்பணிகளில் சம்பந்தப்பட்ட ரயில்வே அதிகாரிகள் அனைவரும் மாநில அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். இந்த ரயில்கள் மூலம் சுமார் 12 லட்சம் பக்தர்கள் அவரவர் இடங்களுக்கு திரும்பி இருப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான அடிப்படை தரவு கட்டமைப்பு வசதிகளை வரவிருக்கும் மாதங்களில் இந்தியா சொந்தமாகவே உருவாக்கும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்த இயந்திர கற்றல் வசதிகள் உலக அளவில் போட்டியிடத்தக்கதாக அமையும் என்று அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவது குறித்து ஆராய தனிக்கழகம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். டீப் சீக் தொழில்நுட்பத்தினால் தனிநபர்களின் அந்தரங்க உரிமை பாதிக்கப்படும் என கவலை ஏற்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கருத்து கேட்டபோது, இத்தகைய பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் இந்திய சர்வர்கள் மூலமாகவே இத்தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் என அமைச்சர் பதிலளித்தார். நவீன தொழில்நுட்பங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணம் என்றும் அவர் கூறினார். தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு சாய் சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியின் போது பாரதியார் பல்கலைக்கழக கூட ஆசிரியர்கள் தேசபக்தி பாடல்களை இசைத்தனர். தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் பிரிவு துணை ஆட்சியர் திரு ராதாகிருஷ்ணன் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். ஏனாமில் ஃபெர்ரி சாலை, தாவரவியல் பூங்கா மற்றும் நகராட்சி பூங்காவில் உள்ள காந்தி சிலைகளுக்கு மண்டல நிர்வாக அதிகாரி திரு ஆர். முனுசாமி மற்றும் இதர அதிகாரிகள் மலரஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AirNewsAlert என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் இன்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு மாதத்தின் நிறைவு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். போக்குவரத்து விதிமுறைகளை சிறப்பாக அமல்படுத்திய காவலர்கள் மற்றும் விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்ட NSS அதிகாரிகள் மற்றும் மாணவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்கினார். சாலை பாதுகாப்பு குறித்த பாடத்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோக்களை கல்வித்துறையிடம் அவர் ஒப்படைத்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் பேசுகையில், வாகன நெரிசல் அதிகமுள்ள புதுச்சேரி போன்ற இடங்களில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு அவசியம் என்றார். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் சுமார் 200 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதாக அவர் தெரிவித்தார். விபத்து மரணங்களின் எண்ணிக்கை அதிகமுள்ள மாநிலங்களில் ஒன்றாக புதுச்சேரி இருப்பதால் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றும் வகையில் மக்களின் பழக்கத்தை மாற்றுதல் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். துணைநிலை ஆளுநர் மேலும் கூறுகையில், உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பேர் சாலை விபத்தில் உயிரிழக்கிறார்கள், பலர் ஊனமடைகிறார்கள். அதனால் சாலை பாதுகாப்பு என்பது ஒட்டுமொத்தமான சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் மிகவும் அவசியமான ஒன்று. சாலை பாதுகாப்பு என்பது போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து மட்டுமல்ல, அதையும் தாண்டி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கிறது. புதுச்சேரி காவல்துறை அண்மையில் சாலை விபத்துகளின் மரணமில்லா புதுச்சேரி இயக்கத்தை தொடங்கி இருக்கிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிய வேண்டியது அவசியம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மத்திய அரசின் வழிகாட்டலோடு புதுச்சேரி அரசு சாலை பாதுகாப்பை ஏற்படுத்த பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நாம் விரைவாக எட்ட வேண்டும் என்றால் நம்முடைய மனித வளத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். இது போன்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். சாலை பாதுகாப்பு மாதத்தின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரியில் சாலைகளை அகலப்படுத்த முடியாத சூழல் இருப்பதால் இருக்கின்ற சாலைகளை பழுதின்றி பராமரிப்பதன் மூலம் விபத்துகளை குறைக்க அரசு முயன்று வருவதாக தெரிவித்தார். சாலை விபத்துகளை தடுப்பது குறித்து உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழுவினர் வழங்கும் ஆலோசனைகளை அரசு செயல்படுத்தி வருவதாகவும், பொதுமக்கள் மட்டுமின்றி மாணவர்களுக்கும் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் மேலும் கூறுகையில், நம்முடைய சாலைகளை அகலப்படுத்த முடியுமா, இருக்கின்ற சாலையை வைத்துக் கொண்டு எவ்வாறு விபத்துக்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலம், அதிக தூரம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதுக்காக வேகமாக வாகனத்தில் வர வேண்டிய அவசியம் என்பதும் இல்லை. ஒரு சிறிய வயதில் இருக்கும் பொழுது இளம் வயதில் உள்ளவங்க வேகமாக போகணுன்றது என்ன இருக்கும், அவங்களுக்கு இருக்கும், திருவிழா இருக்கும் ஓட்டும்போது. ஆனால் சேஃப்டியா இல்லை. தனக்கு உயிர் போவது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கு நடந்து போறவங்களுக்கு உயிர் போகும் நிலை உண்டாக்கி விடும் என்பதையும் உணர்ந்து வாகனங்களை சீராக ஓட்டுவதை பழக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்றையும் பார்க்கிறோம். இப்ப லாரில இருக்கிற லாரி டிரைவர் வண்டியை வேகம் ஓட்டிட்டு வருவார். அவர் உயர்ந்த இடத்துல இருக்காரு. ஆனா கீழே வேற வாகனங்கள் பாதசாரி நடந்து போறவங்க இருப்பாங்கன்றதே அவர் மறந்துடுவார். அப்ப அந்த வேகமா போகும்பொழுது அதனால ஏற்படுகிற விபத்துக்கள் உரிமை வழங்கும் பொழுது இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றோம். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி, தலைமைச் செயலர் திரு சரத் சவுகான், அரசு செயலர்கள் திரு மாதவராவ் மோரே, திரு ஜவஹர், டாக்டர் முத்தம்மா, போக்குவரத்து ஆணையர் திரு சிவக்குமார், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி உட்பட பலர் சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழாவில் கலந்து கொண்டனர். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க தேசிய அளவில் கடந்த ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்கிய 100 நாள் இயக்கம் இன்று 54வது நாளை எட்டியுள்ள நிலையில், புதுச்சேரியில் இதுவரை 7000 பேருக்கு சளி பரிசோதனையும், அறிகுறி இல்லாதவர்கள் உட்பட சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு எக்ஸ்ரே பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டதில் 50 பேருக்கு காசநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டு சிகிச்சை தொடக்கப்பட்டுள்ளதாக மாநில காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். இன்று இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர்,
முதல் பங்கு பாத்தீங்கன்னா ஐஇசின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு எல்லாருக்கும் இது என்னன்றதை தெரியப்படுத்துறதுக்கு வேண்டிட்டு இந்தியாவில் எங்கேயும் கிடையாது, புதுச்சேரியில் மட்டும்தான் ஒரு வண்டி ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் டிவி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போயிட்டு காசநோயை பத்தி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் ஸ்கூல்ல காலேஜஸ்ல ரெகுலரா வந்துட்டு நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள் போயிட்டு ஸ்கூல் பிரேயர்ல மற்றபடி அவங்களை தனியா கூப்பிட்டு இந்த மீட்டிங் வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. காசநோய் ரிலேட்டடா வந்துட்டு ஃபேன்சி டெஸ்ட் காம்படிஷனும் நடத்தியிருக்காங்க. அது மூலியமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தி நினைவு நாளான இன்று நாடு அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறது. இன்றைய தினம் தியாகிகள் தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதையொட்டி மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தியது. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவிலிருந்து பக்தர்கள் ஊர் திரும்ப ஏதுவாக ரயில்வே துறை நேற்று இரவு முழுவதும் 364 ரயில்களை இயக்கியது. வாகன நெரிசல் அதிகமுள்ள புதுச்சேரி போன்ற இடங்களில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மிக அவசியம் என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.